மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட செவரக்கோட்டை கிராமம் பாண்டியன் நகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை போதைப் பொருட்களை விற்பனைக்காக சட்டவிரோதமாக பதுக்கி வைத்திருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் கள்ளிக்குடி காவல் நிலைய ஆய்வாளர் திரு சோமசுந்தர் அவர்களின் மேற்பார்வையில் கள்ளிக்குடி காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் திரு முத்துராஜா அவர்கள் தலைமையில் தலைமை காவலர் திரு செல்லப்பாண்டி, தலைமை காவலர் திரு குமார், தலைமை காவலர் திரு ராகவன், தலைமை காவலர் திரு கருப்பையா ஆகியோர்களுடன் 8/1/2026 தேதி அன்று இரவு 7 மணி அளவில் டி அரசுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பழனி என்பவரது மகன் திருமால் என்பவரது வாடகை வீட்டில் நடத்திய சோதனையில் அரசால் தடை செய்யப்பட்ட கணேஷ் புகையிலை 4005 பாக்கெட்டுகள் சுமார் 60 கிலோ இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் எதிரி திருமால் என்பவரை கைது செய்து விசாரணை செய்ததில் அவருடன் இணைந்து சட்டவிரோத கடத்தலில் ஈடுபட்ட மற்றொரு எதிரியான வளையங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த பழனியாண்டி மகன் சதீஷ்குமார் என்பவரும் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக கள்ளிக்குடி காவல் நிலையத்தில் மேற்படி எதிரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிறப்பாக செயல்பட்ட காவல் அதிகாரி மற்றும் ஆளுநர்களுக்கு உயர் அதிகாரிகள் தங்களது பாராட்டுகளை தெரிவித்தார்கள். இனி வரும் காலங்களில் இது போன்ற சட்டவிரோதமாக புகையிலை பொருட்கள் கடத்தல் மற்றும் விற்பனையில் ஈடுபடுவோர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் கடுமையாக எச்சரித்துள்ளார்கள். இது போன்று கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் தொடர்பாக தகவல் தெரிவிக்க 91-760-79-100 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கலாம். அதன் பேரில் தக்க சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதோடு தகவல் தெரிவிப்போரின் விபரம் ரகசியம் காக்கப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்.